அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இளநீர் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம கஸ்டர்ட் போட்டு நார்மல் ஃப்ரூட் சாலட் தான் செய்வோம். பட் நான் இன்றைக்கி இளநீர் போட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அது கூட இளநீர், தேங்காய், ஆரஞ்சு, க்ரீன் கிரேப்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளாக் எடுத்துக்கோங்க. பனானா, மாதுளை எடுத்திருக்கேன். ஆப்பிள் எடுத்திருக்கேன். சியா சீட்ஸ் 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். அது இல்லாமல் நட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாதாம் போட்டிருக்கேன், பிஸ்தா, வால்நட் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஹனி எடுத்திருக்கேன். இது கூட ஹனி ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஹனி எடுத்திருக்கேன். இது எல்லாமே குழந்தைகளுக்கு தனித்தனியாக கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வால்நட்டெல்லாம் கொடுத்து பாருங்களேன், குழந்தை கையிலையும் கூட தொட்டு பார்க்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் சாலட்டில் போட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மிச்சமே இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் தாங்க நான் இன்க்ரீடியன்ஸாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/4 லிட்டர் பாலுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் பால் எடுத்திருக்கேன். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடரை தண்ணியில் கெட்டி இல்லாமல் நல்லா லூஸாக கரைச்சிக்கணும். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு வெண்ணிலா வேணும்னாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அது வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு நல்லா உள்ளே போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வாட்டரில் தான் கலக்கணும். நம்ம பாலில் கலக்க வேண்டியதில்லை. பாலில் கலக்கினா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரில் நல்லா இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நான் 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் பால் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பால் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளே நாம் மிக்ஸ் பண்ணணும். உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. நம்ம டேஸ்ட்டு தான், நம்ம நல்ல சுகர் ஜாஸ்தி வேணும். ஹனியெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் சுகர் நம்ம கம்மியாகவே போடலாம். அதனால் ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அந்த பால் கூட கலந்துக்கணும். கலக்கும் பொழுதே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி லைட்டாக அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அதில் மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தண்ணி விட்டு அலசி உள்ளே ஊற்றிடுங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நீங்கள் கலக்கிட்டு இருக்கும் பொழுதே ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளே கலக்கிக்கலாம். இது கூட நல்லா கலக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா அந்த மைதா மாவை நம்ம கம்மு பண்ணுறதுக்கு பண்ணால் எப்படி கெட்டியாகும் அந்த அளவுக்கு பண்ணணும். இளநீர் போடுறதுனால நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் தான் நல்லது. இந்த மாதிரி லூஸாக எடுத்தோம் அப்படின்னா இளநீர் ஊற்றும்பொழுது இன்னுமே நல்லா லூஸ் ஆயிரும். அதனால் நல்லா கெட்டியாக வர மாதிரியே பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக சேமியா போட்டிருக்கேன். சேமியா உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா போட்டு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே இதுக்குள்ளே நம்ம கலக்கிக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, குழந்தைங்க எது சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் கூட நீங்கள் மெயினாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் பிளாக் கிரேப்ஸ் கிடச்சா பிளாக் கிரேப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸு அவசியம் இல்லை, பட் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த நட்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இளநீர் ஊற்றுறதுனால நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம கெட்டியாக எடுக்கிறோம் இல்லைங்களா, நல்லா கெட்டியாக ஆகிற அளவுக்கு பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கையிலேயே நார்மலாக நம்ம பண்ணால் போதும். அப்போவே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். பட் இளநீர் ஊற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மறுபடியும் தண்ணி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் நல்லா ஒரு மைதா மாவு கம்மு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கெட்டி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு, இளநீர், தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சுகர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுகர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது சுகர் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரும் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸ் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. சியா சீட்ஸ் நார்மலாகவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பாதி போட்டிருந்தேன், நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். பட் நான் ஃபுல்லாகவே நான் மறுபடியும் ஃபுல்லாக கலக்கியே நான் வச்சுட்டேன். நான்
குழந்தைக்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, சியா சீட்ஸு, நட்ஸு இதெல்லாமே. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் போட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க, வேண்டாங்க வேண்டாங்க வேணும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்களேங்க பார்க்குறதுக்கே. நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தை நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours நீங்கள் உள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சில்னஸ் நல்லா உள்ளே இறங்கி அந்த அந்த ஃப்ளேவரில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நாம் ஒரு 2-3 hours கழித்து நாம் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.